அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஜூன் மாதத்தின் 10ஆம் தேதி, வைகாசி மாதத்தின் 27ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது. இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று மதியம் 12:27 பிறகு நமக்கு வைகாசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது பிறக்க இருக்குதுங்க. மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதி அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னாலுமே ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு. அதன்படி பார்க்கும்போது இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தனி சிறப்பு வாய்ந்தது, அதி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் நம்ம என்ன கோரிக்கையை முன் வச்சாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்ட்டு நீங்கள் முன் வைக்கலாம். அதே போல் யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருந்தீங்க, இன்னும் அவங்க உங்களுக்கு பணம் திரும்ப தரல அப்படிங்கும்போது நீங்கள் அது சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்ட்டு வேண்டுதல் வச்சுக்கலாம். பணம் பல மடங்கு பெருகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அடுத்தது காதல் கைகூடுவதற்கு, குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த நாளில் கோரிக்கை வைக்கும்போது கண்டிப்பாக அது நிறைவேறியே தீரும் அப்படின்னு சொல்லலாம். பௌர்ணமிக்கு இந்த சிறப்பு இருக்கும்போது இன்றைக்கி நமக்கு 999 அப்படிங்கிற நம்பருக்கான சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. இந்த 9 அப்படிங்கிற எண் ஒரு முழுமையை குறிக்குது, ஒரு பர்ஃபெக்ஷனை குறிக்குது. நவ கிரகங்களாகட்டும், நவ தானியங்களாகட்டும், நவராத்திரி, நவரத்தினங்கள், நவ பாஷாணம் அப்படின்ட்டு முக்கியமான சில விஷயங்கள் இந்த 9 அப்படிங்கிற எண்ணோட தான் இணைக்கப்பட்டிருக்கும். மேலும் செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 9 கரெக்டாக அவருக்குரிய கிழமையிலேயே இந்த 9ங்கிற எண்ணானது இன்றைய தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகையில் வருது, வருஷத்தினுடைய கூட்டுத்தொகையிலையும் வருது. அதனால் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் எடுத்துக்க சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது பணவசிய குளியல் அப்படின்னே சொல்லலாம். யார் ஒருத்தங்க இன்றைய நாளில் அல்லது நாளைக்கு பௌர்ணமி தேதி முடியறதுக்குள்ளே அந்த குளியலை எடுத்துக்கிட்டாலும் நிச்சயமாக அவங்க அதிரடியான பணவரவை பார்த்து அசந்து போவாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அதில் இன்று இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து பௌர்ணமி திதியும் இருக்குது. மேலும் இந்த செவ்வாய் ஓரைங்கிறது பார்த்திங்கன்னா மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 2 நேரங்களில் வரும். கரெக்டாக இந்த நேரத்தில் நமக்கு பௌர்ணமி திதியும் இருக்கும். அப்போ பௌர்ணமி திதி அது கூட செவ்வாய் ஓரை ரெண்டும் சேரக்கூடிய அந்த சமயத்தில் ஒன்றா மதியமோ இல்லை காலையிலையோ 9 மிளகோட ஒரு 2 பொருளை மட்டும் சேருங்க. 15 நாட்களில் கடன் பிரச்சனையும் தீரும், பணமும் பல மடங்கு சேரும், வீட்டில் அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி இதெல்லாம் தாண்டவம் ஆடும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 2 வீடியோக்களும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா அபரிமிதமான பணம் சேர்வதற்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம். சாதாரணமான நாட்களில் நம்ம பணம் சேர்வதற்கு ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சு அது நமக்கு கை கொடுக்கல அப்படின்னாலும் பௌர்ணமி திதி, அமாவாசை திதி இந்த நாளில் நம்ம பணவரவுக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு இம்மீடியட்டாக ரிசல்ட் கொடுக்கும். குறிப்பாக பௌர்ணமி நாளில் இப்போ நான் சொல்லக்கூடியதை பண்ணும்போது 100% உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது உண்டாகும். இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, இன்று நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அற்புதமான பணவரவு ஏற்படுறத யாராலையுமே தடுக்க முடியாது. இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு ஒரு 7 மணிக்கு மேலே, ஒரு 8 மணிங்கும் போது சரியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த நிலவொளி நல்ல பிரகாசமாக தெரியணும், அந்த நேரத்தில் தான் நம்ம இதை செய்யணும். அதனால் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தால் கூட வண்டியில் ஜன்னல் ஓரமாக பார்த்துட்டு கூட நீங்கள் இதை செய்ய தொடங்கலாம். இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தான் தேவைப்படுது. குடிக்கக்கூடிய தண்ணீர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போதும். நீங்கள் டம்ளரில் எடுத்துக்கலாம், சொம்பில் எடுத்துக்கலாம், வாட்டர் பாட்டிலில் எடுத்துக்கலாம், எதில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம்.
அடுத்தது எதுக்காக இந்த பரிகாரம் செய்கிறோம்? பணவரவுக்காக தானே செய்கிறோம். அப்போ வந்து ஒரு சில்லறை காசு வந்து எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் 5 ரூபாயை பயன்படுத்துறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். அதனால் 5 ரூபாய் காசு எடுத்துக்கோங்க. பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதை சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிக்கோங்க. அடுத்தது இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் நிலவொளி எங்கே நல்லா தெரியுமோ, அது வந்து மொட்டை மாடியோ கொல்லைப்புறமோ பால்கனியோ எங்கே நல்லா தெரியுமோ அங்கே நீங்கள் ஒரு விரிப்பு எடுத்துகிட்டு போயிட்டு நான் சொல்கிற மாதிரி வந்து பண்ணுங்கள். போய் முதல்ல மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பூர்ண சந்திரனை பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க. கிழக்கு திசையில் தான் இன்றைக்கி நிலவானது வரும். அதனால் கிழக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. நல்லா மூச்சு ஆழமாக இழுத்து விடுங்க. இதன் மூலமாக நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் தேய்ச்சி அந்த சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்கள் முன்னாடி இந்த தண்ணீர் வச்சுக்கோங்க. உங்களுடைய உள்ளங்கையில் இந்த காசை வச்சுக்கோங்க. இந்த காசை நிலவை பார்த்த மாதிரி அப்படியே வந்து நீங்கள் நீட்டுங்க. இப்போ நிலவனுடைய அந்த ஒளி பார்த்திங்கன்னா உங்கள் மேலே, இந்த காசு மேலே, நீங்கள் முன்னாடி வச்சுருக்கீங்க இல்லையா தண்ணி, இந்த தண்ணி மேலே எல்லாம் வந்து விழும். அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷனை நான் எப்படி சொல்கிறேனோ அப்படியே வந்து சொல்லுங்கள். இது கூட இன்னும் 2-3 நீங்கள் சேர்த்திக்கிறதுனாலும் தாராளமாக சேர்த்திக்கலாம். சரி, இப்போ நான் சொல்லி காட்டுறேன். நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கிறேன். நான் பணத்தை விரும்புகிறேன். பணமும் என்னை விரும்புகிறது. சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன். பணத்தை பற்றிய என்னுடைய எண்ணம் எப்போதுமே நேர்மறையானது. பல்வேறு வழிகளிலிருந்து பணம் பல மடங்காக என்னிடம் வருகிறது. என்னிடமிருந்து பணம் செலவானாலும் பல்கி பெருகி மீண்டும் என்னிடமே வந்து சேர்கிறது. என் வீட்டில் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது. அள்ள குறையாமல் என்னிடம் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. 24 மணி நேரமும் என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது. எல்லாருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணத்தை மீண்டும் மீண்டும் சேர வைக்கின்ற இந்த பிரபஞ்சத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுதாங்க இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நேர்மறையான வாக்கியங்கள் இந்த பிரபஞ்சமானது கேட்கும். மேலும் இந்த இடத்துல நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கீங்க. மேலும் இந்த நேர்மறையான வாக்கியங்கள் எல்லாம் இந்த தண்ணீர்லேயும் வந்து இறங்கியிருக்கும், இந்த காசுலேயும் வந்து இறங்கியிருக்கும். அதன் பிறகு இப்போது இந்த காசை பத்திரமா நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ வந்து வச்சுக்கலாம். இந்த முன்னாடி வச்சுருக்கீங்க பாருங்கள் தண்ணீர், இந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி அந்த இடத்துல உட்காந்தே நீங்கள் வந்து குடிங்க. முக்கியமாக நீங்கள் இந்த அஃபர்மேஷன் சொல்லும் போதெல்லாம் கண்களை மூடாமல் நிலவொளியை பார்த்த மாதிரியே நீங்கள் சொல்லணும். எந்த ஒரு பரிகாரமும் செய்யலினா கூட ஒரு 10 நிமிஷம் நிலவு நல்லா தெரிகிற இடத்துல ஒரு விரிப்பு எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்துட்டு நீங்கள் அந்த முழு நிலவை ரசிச்சிங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாதி பிரச்சனைகள் வந்து நீங்கும். மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு அந்த நிலவிடம் ஒரு கோரிக்கையை வைக்கும் போதே கட்டாயம் வந்து சந்திர பகவான் வந்து அதை நிறைவேற்றி தருவார். அனுபவம் உண்மையில் சொல்கிறேன். கூடவே நம்ம இந்த மாதிரி தண்ணீரையும் வச்சு இந்த பரிகாரத்தை பண்ணும்போது அபரிமிதமான செல்வம் வந்து சேரும். ஏன்னா இந்த தண்ணீருக்கும் நிலவுக்கும் வந்து நிறைய தொடர்பு உண்டு. எப்போதுமே பௌர்ணமி நாளில் தண்ணீரை வச்சு நம்மளுடைய சேனலில் பரிகாரங்கள் அப்படிங்கிறது போடுறது வழக்கம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பைசா செலவில்லாத இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்றைக்கி செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.